இந்த நாளின் ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால தொனியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. இந்த நாளின் துவக்க ஜெபத்திற்காக திருமதி மகேஸ்வரி ஜான் வந்து ஜெபிப்பார்கள். நாம் ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என்னையும் எங்களுமாய் நீர் ஆண்டவரே உம்மை துதிக்க கொண்டு வந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்களிலே சுவாமி சூழ்நிலைகள் மாறி இருக்கும்போது கர்த்தாவே எனக்கும் எங்களுக்கும் நீர் ஜீவனை கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ இந்த கொரோனா வைரஸ் மூலமாய் சுவாமி எங்கள் பகுதியை நீர் பாதுகாத்து வருகிறீரே, அதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் சுவாமி உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த துதியை ஆண்டவரே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. இன்று ஆண்டவரே எடுக்க போகிற ஆண்டவரே சத்தியத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் உடைய கிருபையை தாங்க சுவாமி. கர்த்தாவை எடுக்க போகிற காணிக்கை, எடுக்க போகிற ஜெபங்கள் எல்லாவற்றும் உடைய கருத்திலே நாங்கள் கொடுக்குறோம் ராஜா. ஆண்டவரே, வியாதியாக வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீங்கள் நல்ல பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்க சுவாமி. மனக்லேசத்துடன் மன சஞ்சலத்துடன் வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் சுவாமி சமாதானத்தை தாங்க ராஜா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தாங்க ஆண்டவரே. இன்று பொருளாதார வசதியில் குன்றிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் தேவைகளை நீங்கள் சந்திங்க ராஜா. ஆண்டவரே, எங்கள் பகுதியை நீர் காப்பாற்றி வருகிறீரே, அதை காமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்று நடக்கிற ஆராதனையிலும் உடைய கிருபை இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு காரியங்களும் இந்த கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. ஆண்டவரே, போதகரை ஆசீர்வதிங்க சுவாமி. அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. 2 மூப்பர்மார் குடும்பத்தை ஆசீர்வதிங்க சுவாமி. டீக்கன்மார் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் எங்கள் சபையில் வருகிற ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க சாமி. இன்று சத்தியம் சாமி எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை செய்ய உதவி செய்யுங்க. நீரை பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அருமை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்குறங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் இப்பொழுது 2 பாடல்களை பாடுவோம். பாடகர் குழுவோடு கூட இணைந்து நாம் பாடுவோம்.
கிருபை, உன்னுயிர்க்கு செய்தாரே எத்தனையோ கிருபை. நித்தமுனை மூடி சூட்டினதும் அன்றி, நித்தமுனை மூடி சூட்டினதும் அன்றி, சேயமாக ஜீவனை விட்டதால் என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். நன்மையாலும் வாயே நீரைத்தாரே பூமியாய், நன்மையாலும் வாயே உன் வயது கழுகை போல் பாலன் கொண்டு, உன் வயது கழுகை போல் பாலம் கொண்டு, எங்கும் மீனமை போலாக செய்ததால் என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். தந்தை தன் பிள்ளைகட்கு தயவோடு இருந்தாரோ, தந்தை தன் பிள்ளைகட்கு எந்த வேளையவரோடு நீ தங்கினான், எந்த வேளையவரோடு நீ தங்கினான், சொந்த பாராட்டியே தூக்கி சுமப்பாரே என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவ பேரை என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவ பேரை என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவ பேரை என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவ பேரை என்னை நடத்தும். மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே,
மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவே நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவே இயேசுவே நீர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவ பேரை என்னை நாடத்தூம் ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவ பேரை என்னை நாடத்தூம் வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதரே வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதரே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுவே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுவே இயேசுவே நீர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவ பேரை என்னை நாடத்தூம் ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவ பேரை என்னை நாடத்தூம் இயேசுவே நீர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவ பேரை என்னை நாடத்தூம் மாறி வேத வாசிப்பு சங்கீதம் 88 திருமதி செலினா குணசேகர் அவர்கள் வந்து வாசிப்பார்கள். இன்றைக்கு மாறி மாறி வாசிப்புக்காய் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி சங்கீதம் 88 அந்த அதிகாரம் முழுவதும். என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. மரித்தவர்களில் ஒருவனைப் போல் நெகிழப்பட்டிருக்கிறேன். நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளிலே கிடக்கிறவர்களைப் போலானேன். உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது, உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறீர். துக்கத்தினால் என் கண் தோய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். பிரேத குழியில் உமது கிருபையும் அழிவில் உமது உண்மையும் விவரிக்கப்படுமோ? நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாயிருக்கிறேன். உம்மால் வரும் திகில்கள் என் மேல் சுமந்திருக்கிறது. நான் மனம் கலங்குகிறேன். அவைகள் நாடோறும்
தண்ணீரைப் போல் என்னை சூழ்ந்து ஏகமா என்னை வளர்ந்து கொள்கிறது. நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போமாக. சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினீர், எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள். ஆமேன். நம்முடைய பொருளாளர் ராபர்ட் கெனடி ஐயா அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். அதன் முடிவில் கர்த்தருடைய ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். ஜெபிப்போம். துதிக்கு பாத்திரமாக இருக்கிற எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த காலை வேலைக்காக, இந்த ஞாயிறு ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த ஞாயிறு ஆராதனையிலே நாங்கள் பாடப்போகிற பாடல் நிமித்தமாக, கேட்க போகிற வசனத்தின் மூலமாக, கேட்க போகிற செய்தியின் மூலமாக, கொடுக்க போகிற காணி மூலமாக எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஐயா, எங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை நீ காத்துக்கொள்ளும். சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வர கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இதோ சபையில் சிறுவர் முதல் பெரியோர் வரை நீ ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை தரும்படியாக ஜெபிக்கிறோம். சபையில் உள்ள வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தாரும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை கட்டளையிடும். ஐயா, குழந்தை இல்லாமல் பிள்ளைகள் இருக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும் சாமி. திருமண நாள், பிறந்த நாள் காணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியத்து வாழ வயதை கூட்டி தரும்படியாக ஜெபிக்கிறோம். சபையில் சுகவீனமாக இருக்கிற ஜெவின்காகவும், லாய்ஸுக்காகவும், பிரதிபாக்காகவும், கல்யாணிக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய சுகநேரில் முன்னேற்றத்தை தாரும். அவர்கள் உண்மை குறித்து சாட்சி சொல்ல அதன் மூலமாக ஆத்மா அறுவடை செய்ய கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஐயா, எங்கள் சபையில் 4 விசேஷ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். 4 விசேஷ பிள்ளைகளை ஆசீர்வதியும் அனுதினமும் அவர்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாக அநேக ஆத்மாக்களை அறுவடை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் சாமி. விசேஷமாக எங்கள் பேட்டை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பயத்தினாலும் திகிலினாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் பேட்டை மக்களுக்கு நீர் ஒளியை தந்து, ஐயா பயப்படாதே நான் உன் தேவன் என்று சொல்லுகிற பாக்கியத்தை இந்த பேட்டை மக்களுக்கு நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி. விசேஷமாக இந்த கொரோனா காலத்திலே எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பும், எங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்களையும் தந்து கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்தியாவிலே பரவி இருக்கிற இந்த கொரோனா தாக்கம் அதிகமாய்கொண்டே இருக்கிறது சாமி. உம்மோடு நாங்கள் ஜெபிக்க எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அந்த தாக்கத்தை நீர் குறைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக சென்னை பட்டணத்திலே அதிகமாக ஆகிக்கொண்டிருக்கிறது சாமி. மக்களுக்கு ஒரே பயம், திகழ், போராட்டங்கள் இருக்கிற இந்த நேரத்திலே நீர் ஒளியாய் வந்து இந்த கொரோனா வைரஸை அகற்றும்படியாக ஜெபிக்கிறோம். மக்களுக்கு நிம்மதியை தரும்படியாக ஜெபிக்கிறோம். சபைகள் திறக்கும்படியாய், சபையின் மூலமாக எழுப்புதல் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி. உமது கிருபையினாலே இந்த கொரோனா வைரஸ் சீக்கிரத்திலே அழிக்கப்பட கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இதோ எங்களை விண்ணப்பங்களுக்கெல்லாம் செவி சாய்த்து கொண்டு இருக்கிறீர் சாமி. குறிப்பாக இந்தியா, பாகிஸ்தான், சீனா இந்த எல்லை பகுதியிலே அடிக்கடி இந்தியாவை தொந்தரவு செய்கிற காரியத்துக்காக நாங்கள் ஜெபித்தோம். ஆனாலும் இந்த 2 நாடுகளுக்கு வேண்டிய சமரசத்தை நீ தந்ததுக்காக ஜெபிக்கிறோம். சீன இராணுவம் பின்வாங்கினது என்று கேட்கும்போது எங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க கிருபை தந்ததுக்காக ஜெபிக்கிறோம். அதே போல் 10th +2 எழுதுகிற பிள்ளைகள் எக்ஸாமிலே மனக்குலைச்சல் ஏற்படுகிறது என்று நாங்கள் ஜெபித்தோம். அதற்கு ஒரு நல்ல முடிவை நீ தந்ததுக்காக ஜெபிக்கிறோம். 10th +1 பிள்ளைகளெல்லாம் நீ பாஸ் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் உமக்கென்று வாழ உழைக்க ஜெபிக்க கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி. விசேஷமாக இந்த நேரத்திலே செய்தி கொடுக்க போகிற தாசருக்காக ஜெபிக்கிறோம். அவரை மூடி மறைத்து வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஏற்ற சத்தியத்தை நாங்கள் புசித்து அதன்படி செயல்பட எங்களுக்கு வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சத்தியம் எங்களை விடுதலையாக்கும்படியாய், என்ன காரியங்கள் இருந்தாலும், என்ன பயத்தில் இருந்தாலும் சத்தியத்தை கேட்குற நாங்கள் பயந்து போகாதபடி உமக்குள் நாங்கள் நிலைத்திருக்க, தைரியமாக இருக்க கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உமது கிருபையினாலே எங்களை வழிநடத்தும். இந்த ஆராதனையிலே வீட்டிலிருந்தே ஆராதிக்கிற ஒவ்வொரு சபையார்களையும் நீர் ஆசீர்வதியும். ஆறுதலும் தேவன் நீர் அவர்களோடு இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சத்தியத்தை கேட்டு அவர்கள் சத்தியத்தின்படி நடக்க கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உமது கிருபையினாலே வழிநடத்தும், காத்துக்கொள்ளும் ஐயா. இந்த நாளை உம்முடைய பரிசுத்த நாளாக நினைவு கூறும்படியாக எங்களை வழிநடத்தும், காத்துக்கொள்ளும் ஐயா, பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக,
உம்முடைய சித்தம் பரமண்டங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றென்று உள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை மன்னியோம். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீர்ந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஆராதனைக்காக முதல் வேத பகுதியை திருமதி ஜெயப்பிரியா அவர்கள் வந்து வாசிப்பார்கள். இன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை. அப்போஸ்தலர் 8:1 முதல். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவபக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள் என்பதே ஆமென். இரண்டாவது வேத பகுதியை திருமதி வசந்தி பாபு அவர்கள் வந்து வாசிப்பார்கள். இன்று ஆராதனைக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் வசனம் 26 முதல் 40 வரை. அப்போஸ்தலர் 8 இந்த வசனம் 26 முதல் 40 வரை. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய முக்கியம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரத்தத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரத்தத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பை ஏறி தன்னோடே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரத்தத்தை நிறுத்த
வரச் சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான் என்பதே. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு பாடல் பாடுவோம். பாடலின் கடைசி சரணம் பாடும்போது இந்த நாளிலே பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்காக நம்முடைய திருச்சபையின் போதகர் அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை
திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் காணுகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலே பிறந்தநாள் காணுகிற சகோதரி டெய்சி, திரு ஆண்டோ, திருமண நாள் காணுகிற திரு ஜான் கென்னடி, திருமதி ரூத் ஜான் கென்னடிக்காக நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, கொடுத்த இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் காணுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று தங்களுடைய பிறந்தநாளை காணுகிற சகோதரி டெய்சிக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, சகோதரிக்கு நல்ல சுகத்தை தாரும், பலத்தை தாரும், பலவீனங்களை கர்த்த நீர் மாற்றும். ஆண்டவரே, அவருடைய குடும்பத்தினருக்காக நான் ஜெபிக்கிறேன். கொடுத்த மகனுக்காக, அவருடைய கணவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். உமக்குள் இன்னும் அதிகமாக வளர்ந்தும் நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்தல்லும். பிறந்தநாள் காண்கிற ஆண்டோக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய கையின் பிரயாசங்களை கர்த்த நீர் வாய்க்க செய்யும். உம்முடைய அன்பிலே, உம்முடைய ரட்சிப்பிலே இன்னும் அதிகமாக வளரவும், அதை நிலைத்திருக்கும் அவருக்கு வேண்டிய கிருபைகளை தந்து வழிநடத்தியல்லும். பலவீனங்களை மாற்றும், நல்ல சுகத்தை தாரும். அவருடைய மனைவிக்காக, மகனுக்காக ஜெபிக்கிறேன். நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். திருமண நாள் காணுகிற ஐயா ஜான் கென்னடிக்காக, திருமதி ரூத் நளினிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாக அவர்களை வழிநடத்தி வந்த ஆண்டவர் தொடர்ந்து நீர் அவர்களை வழிநடத்தும். இன்னும் அநேக திருமண நாட்களை காண உதவி செய்யும். கடந்த நாட்களில் ஏற்பட்ட எல்லா பலவீனங்களிலும் சுகவீனங்களிலும் கர்த்தர் நீர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவருடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜாஷுவாக்காக, அவருடைய மனைவிக்காக, 2 பிள்ளைகளுக்காக, மகள் ஜெனிஃபருக்காக, கார்த்திக்காக கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். நீரே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணுகிற இவர்களை உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சபையின் அறிவிப்புகள் நம்முடைய மூப்பர் திருமதி தங்கமணி ஐயா அவர்கள் வந்து வாசிப்பார்கள். சபையின் அறிவிப்புகள். இயேசு நல்லவர், இயேசு அன்புள்ளவர், இயேசு சமாதானம் தருகிறவர். அரசாங்க அனுமதியுடன் விரைவில் ஆராதனை ஆரம்பிக்கப்படும். தினந்தோறும் சில ஆண்கள், சில பெண்கள் திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறார்கள். தாளந்து ஞாயிற்காக அனைத்து ஐக்கியங்களும் தயாராகுங்கள். திருச்சபையின் சில சீரமைப்பு பணிகள் நடைபெறுகிறது, அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இரவு 9 மணி ஜெபத்தை தொடர்ந்து ஜெபியுங்கள். ரெவரண்ட் ஆர் ஜேம்ஸ் மணி ஐயா நல்ல முறையில் வீடு திரும்பியிருக்கிறார். திருமதி சுகந்திராமன் அவர்களுடைய மகள் கல்யாணிக்கு அறுவை சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளார். அவருக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் தரித்திருங்கள். கர்த்தர் நம் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் பாடுவோம். அப்பொழுது நாம் காணிக்கை எடுக்கப்படும். ஜெயமங்கலம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு. சர்வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு, நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு. ஒரு மனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு,
மனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு வாணனுக்கு மங்களம் வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம் காணானல் தேயனுக்கு கன்னிமரி சேயனுக்கு காணானல் தேயனுக்கு கன்னிமரி சேயனுக்கு கோணாசகாயனுக்கு குரு தக்கலேயனுக்கு கோணாசகாயனுக்கு குரு தக்கலேயனுக்கு லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம் பரமபதாந்தனுக்கு நித்தனுக்கு மங்களம் சத்திய விஸ்தாரனுக்கு சர்வதிகாரனுக்கு சத்திய விஸ்தாரனுக்கு சர்வதிகாரனுக்கு பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் அதிபிரியேகநாதனுக்கு சுபமங்கலம் சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் அதிபிரியேகநாதனுக்கு சுபமங்கலம் சுபமங்கலம் சுபமங்கலம். இந்த நாளின் தெய்வ செய்தியை நாம் கேட்போம். இந்த நாளிலும் நம்முடைய தெய்வ செய்தியை நம்முடைய போதகர் ஜாஷ்வா ஜெய்சீலன் அவர்கள் வந்து நம்மளுக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள். அதற்கு முன்பதாக செய்திக்காக திருமதி தாரா சார்லஸ் அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். நாம் ஜெபிப்போம். அன்புலே சுவாமி, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் காலை வேளைக்காய் நன்றியோர் துதிக்கிறோம் சுவாமி. இதோ கர்த்தாவே, இம்மட்டுமாய் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து ஆண்டவரே நாங்கள் நிர்மூலமாகாதபடி ஆண்டவரே உம்முடைய சுத்த கிருபையினாலே எங்களை காத்து வழிநடத்தின கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே நாங்கள் இல்லங்களிலே உம்முடைய ஆராதனையே ஆண்டவரே தியானிக்கும்படியாய் நீர் கொடுத்த மிகப்பெரிய கிருபைக்காய் தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலே கூட ஆண்டவரே செய்து கொடுக்குற ஐயாவை உம்முடைய கருத்தில் கொடுக்குறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய செய்தி ஆண்டவரே அவர் மூலமாய் கொடுக்குற கிருபைக்காய் தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இதோ சுவாமி, அவர் ஆண்டவரே கர்த்தாவே பேசுகிறதான வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பிரயோஜனமாக இருக்க நீர் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே வார்த்தையை கேட்டு அதன்படி ஆண்டவரே நாங்கள் எந்தெந்த இடத்துலலாம் ஆண்டவரே எங்களை நாங்கள் சரி செய்ய வேண்டுமோ அதை சரி செய்வதற்கு நீங்கள் கிருபை செய்யும்படியாக நாங்கள் பார்த்து கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே அவரை மேலும் மேலும் ஆண்டவரே நீர் பலப்படுத்துங்க. அவர் குடும்பத்தை நம்முடைய கருத்தில் கொடுக்குறோம். நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. ஆண்டவரே அவர்கள் கொடுத்த 2 பிள்ளைகளுக்காய் மனைவிக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு பரிந்தும் உம்முடைய கிருபை தயவு இருக்க முடியாது பார்த்து கெஞ்சுகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளோடு சேர்த்து நாம் 13 வாரங்கள் ஆன்லைன் சர்வீஸ்லே நாம் ஆண்டவரை ஆராதித்து வருகிறோம். ஒரு விதத்திலே நாம் எல்லோரும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த பாதிப்பு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. சில இடங்களிலே நம்முடைய கைகளை மீறி இந்த பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்றை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவன் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறார். ஆமென். எனவே தேவனுடைய ஆளுகைக்குள் இருக்கிற நீங்கள் தேவனையே நம்பி வாழுங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். உங்களிடம் உள்ளவைகள் வைத்து மிகவும் சந்தோஷப்படுங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
கிறிஸ்தவ முதிர்ச்சியை பற்றிய செய்திகளை அப்போஸ்தலர் நடபடியின் அடிப்படையிலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதுவரை நாம் 5 பகுதிகளாக இந்த பகுதியை நாம் தியானித்திருக்கிறோம். 10 குணங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நாளோடு சேர்த்து நாம் 6வது முறையாக கிறிஸ்தவ முதிர்ச்சியின் பண்புகளை நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலிருந்து சிந்திப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை வாசிக்க பலவிதமான உண்மைகளை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். 6ஆம் அதிகாரத்துக்கும் 8ஆம் அதிகாரத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. 6ஆம் அதிகாரத்திலே 7 பேர் உணவு பரிமாறுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அந்த 7 பேரிலே முதல் 2 நபர்களை பற்றி 6ஆம் அதிகாரத்திலும் 7ஆம் அதிகாரத்திலும் 8ஆம் அதிகாரத்திலும் நாம் வாசிக்கிறோம். அந்த 7 பேரிலே முதல் 2 இடத்திலே முதலாவதாக ஸ்தேவானையும் 2வதாக பிலிப்பை பற்றியும் நாம் 7ஆம் அதிகாரத்திலும் 8ஆம் அதிகாரத்திலும் நாம் வாசிக்கிறோம். நிக்கோலோவை பற்றி நாம் அதிகமாக வாசிப்பதில்லை. ஆனால் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் நிக்கோலாய் போதனை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். ஒருவேளை அந்த போதனையை உருவாக்கினவர் இவராக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையிலே இந்த நாளிலே நான் 8ஆம் அதிகாரத்திலே பிலிப்பை பற்றி ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள நான் பிரயாசப்படுகிறேன். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தேவான் மரித்து போனான். அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். ஸ்தேவான் சுவிசேஷ பணிக்காக அல்லது அந்த பணிவிடை பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட வருடம் கடந்த வாரத்திலே நான் சொன்னேன் 31ஆம் வருடம். திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 30வது வருடம். கிறிஸ்துவுக்கு பின் 30ஆம் ஆண்டிலே திருச்சபை நிறுவப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பின் 31ஆம் ஆண்டிலே 7 பணிவிடைக்காரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஸ்தேவான் மரித்து போனது கிறிஸ்துவுக்கு பின் 34ஆம் ஆண்டு. கிட்டத்தட்ட 3 வருடங்கள் தான் அழைக்கப்பட்ட அந்த பணியை சிறப்பாக ஸ்தேவான் செய்தார். இயேசுவுக்கும் ஸ்தேவானுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. ஆண்டவர் 30 வயதிலே தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். 33 வயதிலே அவர் மரித்து போனார். ஸ்தேவானும் 3 வருடங்கள் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றின பிறகு அவர் கல்லெறிந்து கொல்லப்பட்டாராக நாம் பார்க்கிறோம். ஸ்தேவான் மாத்திரமல்ல, யாரெல்லாம் அந்த பணிவிடை பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அனைத்து பணிவிடைக்காரர்களும் சுவிசேஷ பணியை செய்தார்கள். அப்போஸ்தலர்களும் சுவிசேஷ பணியை செய்தார்கள். ஸ்தேவான் மற்றும் பிலிப்பும் சுவிசேஷ பணியை செய்தார்கள். ஆங்கிலத்தில் ஒருவேளை பிலிப்பை பற்றி அவர்கள் அழைக்கும் போது அவனுக்கு உபயோகப்படுத்துகிற அடைமொழி பிலிப்பு த இவாஞ்சலிஸ்ட், பிலிப் த இவாஞ்சலிஸ்ட். தமிழில் பிலிப்பு என்னும் சுவிசேஷகன். எனவே யாரெல்லாம் சுவிசேஷ பணிக்காக அல்லது யாரெல்லாம் பணிவிடை பணிக்காக அழைக்கப்பட்டார்களோ அழைக்கப்பட்ட அவர்கள் அனைவருக்குமே சுவிசேஷம் சொல்வது மிகவும் முக்கியமான பணியாக இருந்தது. அருமையானவர்களே, கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், நம்முடைய வேலைகள் வித்தியாசப்படும், ஆனால் நம்முடைய குணங்கள் ஒரே மாதிரி தான் இருக்க வேண்டும். ஆவியானவர் அது மிக தெளிவாக வேதாமத்திலே சொல்கிறார். ஆவியின் கனிகள் 9 பற்றி நாம் வாசிக்கிறோம். ஆவியின் கனிகள் 9 அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம் சொல்லப்படுகிற 9 ஆவியின் கனிகளும் போதகருக்கென்று 10வது கனி கிடையாது. போதகருக்கும் அந்த 9 கனிகள் இருக்க வேண்டும். திருச்சபை விசுவாசிகளுக்கும் அந்த 9 கனிகள் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய வேலைகளில் வித்தியாசம் இருக்கும், நம்முடைய குணங்களில் எல்லோரும் ஒரே மாதிரியாக தான் இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்கிற பாடம், நம்முடைய வேலைகளில் வித்தியாசம் இருக்கும், ஆனால் நம் அனைவருக்கும் ஒரே நோக்கம். Our roles might be different, but the goal is same. Our roles might be different, but the qualities are same, which we studied last week. Our roles might be different, but the purpose or the goal is same. யாரெல்லாம் ஊழியத்திற்கு, யாரெல்லாம் பணிவிடைக்காரராக அழைக்கப்பட்டார்களோ அல்லது யாரெல்லாம் விசுவாசிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோர் மேலும் சுவிசேஷத்தை சொல்வது தலையாய கடமையாக இருக்கிறது. இதை தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பரமேறின பொழுது சொன்னார், உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அன்பானவர்களே, ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம், அதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து பிரசங்கித்தார்கள். இந்த சிதறிப்போனவர்கள் யார்? விசுவாசிகள். விசுவாசிகள் எங்கெல்லாம் சிதறி போனார்களோ அங்கெல்லாம் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். 5ஆம் வசனம் வாசிங்க, கடைசி லைன்மா. அங்குள்ளவர்களுக்கு
கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். இங்கே ஒரு தனிநபர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். 25ஆம் வசனம் வாசிங்க. இவ்விதமாய் அவர்கள் எவர்கள்? பேதுருவும் யோவானும் அப்போஸ்தலர்கள். அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்து சொன்ன பின்பு அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வேலைகளில் வித்தியாசம் இருக்கும், ஆனால் நம்முடைய நோக்கம் ஒன்று. என்ன நோக்கம்? இயேசுவை நான் பிறருக்கு அறிவிக்க வேண்டும். வில்லியம் கேரி என்பவரை பற்றி சமீபத்தில் ஒரு துணுக்கை நான் படிக்க நேர்ந்தது. 7ஆம் தேதி, அதாவது 10ஆம் தேதி வில்லியம் கேரி மரித்து போனார் என்று சொல்கிறார்கள். அன்பானவர்களே, வில்லியம் கேரி ஆரம்பத்தில் அவர் ஊழியத்துக்காக வரும்போது அவர் நேரடியாக சுவிசேஷ பணிகளில் ஈடுபடவில்லை. ஒரு இண்டிகோ கம்பெனியில் சாயப்பட்டறையிலே அவர் வேலை செய்தார். ஆனால் சாயப்பட்டறையில் அவர் வேலை செய்தாலும் இயேசுவை பற்றி பிறருக்கு பிரசங்கித்தார். நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, நம்முடைய நோக்கம் சுவிசேஷத்தை சொல்வது. Our roles might be different, but the goal is same. The goal is to share God's word. கடவுளுடைய வார்த்தையை பிறருக்கு சொல்வது நம்மேல் விழுந்த தலையாய கடமை. நான் பல முறை நான் சொல்வது உண்டுங்க, எப்படி நாம் சுவிசேஷத்தை நாம் சொல்வோம், இயேசுவின் அன்பை நாம் பலருக்கு எப்படி சொல்வோம். ஒருவேளை என்னிடம் மாணவர்கள், சார் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, உடனே அவர்கள் மேல் கையை என் தலையில் மேல் வைத்து அவர்களுக்காக நான் ஜெபித்து இயேசுவினை சுகமாக்குவார். ஐ வில் ஷேர் த காஸ்பல். சமீபத்தில் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேங்க, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கால் டேக்ஸில் நீங்கள் ஏறும்பொழுது நமக்கு இப்போ ஒரு 3 வார்த்தைகளை நம்ம சபையின் மேலே எழுதியிருக்கிறோங்க. இயேசு நல்லவர், இயேசு அன்புள்ளவர், இயேசு சமாதானம் தருகிறவர். ஸோ சமீபத்தில் இதை நான் செய்கிறேன், இதை நீங்களும் செய்யலாம். டாக்ஸியில் ஏறி உக்காந்தவுடனே யாராவது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணோம், நம்ம தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவர்களுக்கு முதல்ல ஆரம்பிக்கும் போதே குட் மார்னிங்லாம் சொல்லாமல் இயேசு நல்லவர், இயேசு அன்புள்ளவர், இயேசு சமாதானம் தருகிறவர் என்று அவர்களுக்கு சொல்வேன். அவங்களுக்கு தலையும் புரியாது, காலம் புரியாது. நேரடியாக ஒருவேளை என்னால் டிரைவர்கிட்ட சொல்ல முடியலனாலும் நான் பேசும்போது அந்த 3 வார்த்தைகளை சொல்லும்போது சத்தமிட்டு பேசுவாங்க. அதுக்கப்புறம் நான் கேஷுவல் அவங்ககிட்ட பேசுவேன். அனதர் வே, இயேசுவின் சுவிசேஷ பணியை சொல்வது நம்மேல் விழுந்த தலையாய கடமை. ஒரு முறை ஒரு மாணவன் பிட் அடித்து மாட்டிக்கிட்டாருங்க. அந்த மாணவனை நான் கையும் களுவுமாக பிடித்து விட்டேன். ஆனால் நான் எக்ஸாம் எழுதுவதற்கு எந்த விதமான தடையும் செய்யவில்லை. எக்ஸாம்லாம் முடிஞ்ச பிறகு அந்த மாணவர் என்னிடம் வந்தார். சார் ரொம்ப சாரி சார் அப்படின்னாரு. அந்த வார்த்தை தான் சொன்னார், என்னை மன்னிச்சிருங்க சார், நான் இனிமேல் பண்ண மாட்டேன். அப்போ நான் அந்த மாணவரிடம் சொன்ன வார்த்தை, இயேசு என்னை மன்னித்தார், நானும் உன்னை மன்னிக்கிறேன். அந்த வார்த்தை அவனுக்கு இப்போ விளங்குதோ இல்லையங்க, நிச்சயமாக ஒரு நாள் விளங்கும். சுவிசேஷத்தை சொல்வது நம்மேல் விழுந்த தலையாய கடமை. அன்பானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் இயேசுவின் அன்பை சொல்வது உங்கள் மேல் விழுந்த தலையாய கடமை. தொடர்ந்து இந்த பகுதியை நம்ம சிந்திக்க போகிறோங்க. இந்த 8ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது திருச்சபையிலே எவ்வளோ விதமான பாடுகள் இருந்ததை பற்றி நாம் பார்க்கிறோம். The church was suffering. ஆரம்பிக்கும் போது அப்படி தாங்க ஆரம்பிக்குது. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினுடைய 4வது லைனை நீங்கள் வாசித்தீங்கன்னா, வாசிங்கம்மா. அப்போது 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 4வது லைன், சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. மிகுந்த துன்பம். The church was under persecution. கேள்விப்படாத துன்பங்களை அது வரைக்கும் அவங்க கேள்விப்பட்டது. 12 அப்போஸ்தலர்களை அடித்தார்கள், திட்டினார்கள், அப்போஸ்தலர்களை வார்ன் பண்ணாங்க, எச்சரிக்கை செய்தாங்க. ஆனால் முதல் முறையாக திருச்சபை சந்தித்திருக்கிற மிகப்பெரிய துன்பம், அவர்களோடு இருந்த ஒரு நபரை அவருடைய கண் எதிரே கல் எறிந்து கொன்று போட்டார்கள். வாட் அ பேனிக் சிச்சுவேஷனில் எவ்வளோ ஒரு கடினமான, அவர்களோடு இருந்த நபர் ஒருவரை அவர்கள் கண் எதிரே பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி கல்லெறிந்து கொன்றார்கள். கேள்விப்படாதது ஒன்றுங்க, பலவிதமான துன்பங்கள். இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கிறோம், ரொம்ப அருமையாக இருக்குங்க. 3ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் வசனம், சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அன்பானவர்களே, இது ரொம்ப உங்களுக்கு தெரியும். ஒருவேளை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யாராவது 2 வீலரை மடக்குனாங்கன்னா, பொதுவாக ஒரு லேடிஸ் இருந்தாங்கன்னா ஒரு விதமான ஒரு ஜென்யூன் கன்சர்ன் இருக்காங்க. பரவாயில்ல, பெண்கள் இருக்காங்க, விட்டுருவாங்க. ஆனால் இங்கே ஈவிரக்கம் இல்லாமல்
பெண்களையும் புருஷரையும் ஸ்திரீகளையும் அவன் பாழாக்கி கொண்டிருந்தான். அவர்களை இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்தான். ஒருவேளை ஒரு கணவன் ஒரு மனைவியை கொண்டு போய் காவலில் போட்டாங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய நிலைகளை யோசித்து பாருங்கள். சபையில் மிகுந்த துன்பம். The church was under persecution. அதை விட இன்னொரு வசனங்க, 8ஆம் அதிகாரம் வாசிங்க, அந்த 4வது லைன். அப்பொழுது அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் சிதறப்பட்டு போனார்கள். சிதறி திரிந்த திருச்சபை பாடுகளை சந்தித்தது. அன்பானவர்களே, ஒருவேளை நாம் நினைக்கிறோம், ஆண்டவர் ஏன் இந்த பாடுகளை சபையில் அனுமதிக்கிறார்? மிக எளிமையான விடைனா, ஒருவேளை ஆண்டவரே தன்னுடைய சித்தத்தின்படி திருச்சபையில் பாடுகளை அனுபவிக்கிறாங்க. அவருடைய நோக்கம் அதுவரை எருசலேமில் இருந்த திருச்சபை சிதறப்பட வேண்டும் என்றால் திருச்சபை பாடுகளை அனுபவித்தாக வேண்டும். The church has to undergo persecution in order to share the gospel to other parts of the world. மற்ற இடங்களில் சுவிசேஷத்தை சொல்வதற்கு திருச்சபை பாடுகளை அனுபவித்தாக வேண்டும். அது அங்கே நடந்ததுங்க. ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஒரு மிகப்பெரிய பாடம் தெரியுங்களா? நம்முடைய வாழ்விலே நடப்ப நன்மையான காரியங்கள். இப்பொழுது நாம் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த கோவிட் தேவன் அனுமதிக்கிறாருங்க. அவர் அனுமதிக்கும் பொழுது அதை நாம் தடை செய்ய முடியாது. அன்பானவர்களே, இதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுங்க. யோபு அதை தான் சொன்னாங்க, தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தேவனிடத்தில் தீமையும் பெறவே நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? When God is allowing this thing, He will also put an end to it. கடவுள் ஒரு சூழ்நிலையை நமக்கு அனுமதிக்கும் போது அதற்கான விளைவுகளை அல்லது அதற்கான நோக்கங்களை நாம் உடனடியாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பிற்காலங்களிலே நாம் புரிந்து கொள்வோம். கடவுள் அல்லது தேவன் சபையை சிதறடித்தார். God scattered the church. அது ரெண்டாவது உண்மையை நம்ம அங்கே பார்க்குறோங்க. ரைட், யூதர்கள் எருசலேமிலே இந்த திருச்சபையை மிகவும் துன்புறுத்தினார்கள். மூன்றாவதாக நம்ம பார்க்கிற ஒரு காரியம், இந்த பகுதியில் நாம் சிந்திக்கும் பொழுது பார்க்கிற ஒரு காரியங்க. வாசிங்க பார்க்கலாம். 5ஆம் வசனம் வாசிங்க. 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். அப்பொழுது பிலிப் என்பவன் பட்டணத்தில் போய், ஒரு பட்டணம், எந்த பட்டணம் தெரியலங்க, சமாரியா என்பது ஒரு நாடு. ஆனால் பிலிப்பு சமாரியா நாட்டுக்கு போய் அங்குள்ள ஒரு பட்டணங்கள், இதற்கு முன்பதாகவே நம்ம வாசிக்கிறோங்க, மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறட்டு போனார்கள். சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அப்போ நிறைய பேர் சமாரியாவுக்கு போனாங்க. பிலிப்பும் சமாரியாவுக்கு போனார். ஆனால் சமாரியாவில் ஒரு பட்டணத்திற்கு அவர் போனார். வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, இந்த பட்டணத்தின் பேர் செபாஸ்டே பட்டணம். அது சமாரியா தேசத்தில் இருக்கிற ஒரு பட்டணம். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் சென்னை என்பது ஒரு பட்டணம். அதுபோல் சமாரியா நாட்டில் சபாஸ்டே என்ற பட்டணத்தில் பிலிப் அவர்கள் சுவிசேஷ பணியை செய்தார். பைபிள் அதை ரெக்கார்ட் பண்ணுதுங்க. அதை விட எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் 6ஆம் வசனம் வாசிமா. பிலிப்பு செய்த கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். பலவிதமான அற்புதங்களை பணிவிடைக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட நபர் செய்கிறார்கள். சோர பரிமாற்றத்துக்காக எடுக்கப்பட்ட நபர் பலவிதமான அற்புதங்களை செய்கிறார். அந்த வசனம் 7ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அசுத்தாவிகள் அவருடைய உடலை விட்டு போனது, திமிர்வாதக்காரர் சப்பானிகள் குணமாக்கப்பட்டார்கள். அன்பானவர்களே, வேதாகமத்தை நம்ம வாசிக்கும் போது இந்த அற்புத அடையாளங்களுக்காக 4 வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. ஒருவேளை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளலாங்க. 4 வார்த்தைகளை பயன்படுத்துகிற. முதல் வார்த்தை சயின்ஸ், அடையாளங்கள். யோவான் அதிகமாக பயன்படுத்தின 7 அடையாளங்கள், 7 சயின்ஸ். செமையா என்ற வார்த்தை 7 சயின்ஸ். இந்த 7 இந்த சயின்ஸ் எதற்காக வேதாகமத்தில் பயன்படுத்தினாங்கன்னா, இயேசுவே தேவன் என்பதை இந்த உலகத்தில் நிரூபிப்பதற்காக பல அடையாளங்களை ஆண்டவர் தந்தார். இயேசுவே தேவனுடைய குமாரன், ரொம்ப சிம்பிள். யோவானில் வருகிற ஒரு பெரிய அடையாளம், மரித்தவன் உயிரோடு வர முடியாது, ஆனால் தேவன் நினைத்தால் ஒரு மரித்தவனை உயிரோடே கொண்டு வர முடியும். இயேசு யார்? அவர் தேவனுடைய குமாரன் என்பதற்கான அடையாளம் லாசருவின் உயிர்த்தெழுதல். அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க, சயின்ஸ். இன்னொரு வார்த்தை பண்ணியிருக்காங்க, டெராஸ். டெராஸ்னா ஒரு விதமான அதிர்ச்சியூட்டும் சம்பவங்கள்.
அதை பார்க்கும் போதே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி தான் அது நடந்தது? அது அப்படி தான் நடந்ததுங்க. மூணாவது வார்த்தை டுனாமிஸ், தேவனுடைய வல்லமையை நேரடியாக பார்த்தார்கள். 38 வருஷம் ஒருத்தன் திமிர்வாதத்தில் இருக்கிறாங்க, குணமாக்கவே முடியாது. மருத்துவர்கள் எல்லோரும் கைவிட்டார்கள். 12 வருஷம் பெரும்பாலும் மருத்துவர்கள் எல்லோரும் கைவிட்டார்கள். ஆனால் தேவனுடைய வல்லமை புறப்படும் பொழுது அவள் சுகம் பெற்றாள். ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுங்களா? யாரெல்லாம் அற்புத அடையாளங்கள் செய்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அற்புத அடையாளங்கள் தங்களுடைய வல்லமையினால் செய்யவில்லை, தேவனுடைய வல்லமையினால் செய்கிறார்கள். அப்படி என்றால் அற்புதங்களும் அடையாளங்களும் யார் அதை செய்தார்களோ அவர்களுக்கு நேராக அதை வழிநடத்தாமல், யார் அதற்கு காரணமோ அவர்களுக்கு நேராக வழிநடத்த வேண்டும். நல்லா புரியுதா? நான் உங்களுக்கு சொல்றது விளங்குதான்னு தெரியலங்க. The miracle should lead not to the miracle worker but to the Lord. அற்புதங்களும் அடையாளங்களும் தேவனிடம் வழிநடத்த வேண்டுமே தவிர யார் அதை செய்தார்களோ அவர்களிடம் அது வழிநடத்த கூடாதுங்க. இன்னைக்கு பண்ற பெரிய தப்பு என்னன்னா, பிலிப்பு அந்த அற்புதத்தை செய்தார், ரொம்ப சந்தோஷங்க. அது மட்டும் போதுமா? அற்புதம் செஞ்சது மட்டும் போதுமா? 12ஆம் வசனம் வாசிங்க. 12ஆம் வசனம் 8, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசுவுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது ஞானஸ்தானம் பெற்றார்கள். அற்புதங்கள் தேவனிடம் வழிநடத்த வேண்டுமே தவிர அற்புதம் செய்பவரிடம் வழிநடத்தக்கூடாது. இன்னைக்கு பண்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, இவர் ஒரு பெரிய அற்புத ஊழியர், அவர் அற்புதம் செய்யவில்லை. தேவன் சாதாரண ஒரு கேட்டரிங் பாயை அற்புதம் செய்ய வச்சாருங்க. அப்போஸ்தலர்களை அற்புதம் செய்ய வச்சாருங்க. 2 பேரையும் அவரால் அற்புதம் செய்ய பயன்படுத்த முடியும். எனவே அற்புதங்கள் தேவனிடம் வழிநடத்த வேண்டுமே தவிர அற்புதம் செய்கிற நபரிடம் வழிநடத்தக்கூடாது. எனவே நாம் இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். Any miracle should lead to God, not to the miracle worker. ஐயா சுகம் கொடுக்கிறார். ஐயா சுகம் கொடுக்கலங்க, தேவன் சுகம் கொடுக்கிறார். ஐயா மூலமாக நான் தேவனை பார்க்க வேண்டுமே தவிர நான் ஐயாவை பார்த்து ஐயாவிடமே நின்று விட்டால் அது தவறு. இன்னொரு இந்த பகுதியிலே நாம் இன்னும் ஆழமாக படிவதற்கு முன்பதாக இன்னொரு சம்பவத்தையும் நாம் படித்து அதற்கு பிறகு கிறிஸ்தவ முதிர்ச்சியின் பண்புகளை நம்ம பார்க்கலாங்க. 26ஆம் அதிகாரத்திலிருந்து 40ஆம் வசனம் வரை ஒரு அருமையான ஒரு கதை ஒன்று வருகிறது. அந்த கதையிலே எத்தியோப்பியா தேசத்தை சேர்ந்த ஒரு மந்திரியிடம் எப்படி பிலிப்பு அவர்கள் சுவிசேஷ பணியை சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த பகுதியை நீங்கள் சும்மா சாதாரணமாக வாசித்தோம்னா நமக்கு அவ்வளோ பெரிய உண்மைகள் தெளிவுபடாதுங்க. எத்தியோப்பியா என்பது இப்போ இருக்கிற எத்தியோப்பியா கிடையாதுங்க. புதிய ஏற்பாட்டில் எத்தியோப்பியா என்பது மெரோஏ என்ற பட்டணத்தை சார்ந்ததாக சொல்கிறார்கள். ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, ஆனால் ஆப்பிரிக்கா தேசத்தில் உள்ள மெரோஏ என்ற பட்டணம். பழைய ஏற்பாட்டிலே கூஸ் என்ற பட்டணம் தற்போதைய எத்தியோப்பியாவாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். இந்த எத்தியோப்பியர்களுக்கு ராஜாவும் இருப்பார், ராணியும் இருப்பார். ஆனால் எத்தியோப்பியர்கள் நினைத்தார்கள் ராஜா அவர்கள் அனுதின வேலைகளை செய்வது ராஜாவுக்கு தகுதிக்கு கொஞ்சம் கம்மி. டெய்லி ராஜா தர்பாரில் வந்து உட்காந்து மக்களுடைய குறைகளை கேட்பது ராஜாவுடைய வேலைக்கு தகுதிக்கு ரொம்ப கம்மி. அதனால அந்த பணிகளை செய்வதற்காக ராணிகளை வைத்தார்கள். ஸோ ராஜா இருப்பார், அவருக்கு தான் முழு அதிகாரம். ஆனால் டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷனை ராணிகள் செய்வார்கள். இந்த ராணிகளுக்கு பாதுகாப்பாக ஆண்களை வைப்பாங்க. அந்த ஆண்கள் யாருன்னா விதை அடிக்கப்பட்டவர்கள். விதை அடிக்கப்பட்டவர்கள் நம்ம பாஷையில் சொல்லணும்னா ஆண்களை ஆண் உறுப்பு இல்லாமல் வைப்பார்கள். ஆண் உறுப்புகளை அவர்கள் எடுத்து விடுவார்கள். அவர்கள் தான் விதை அடிக்கப்பட்டவர்கள். they will not, the ஆங்கிலத்தை சொல்லுவாங்க castrated male. ஆண்கள் மந்திரிகளாக இருப்பார்கள், ராணிகளுக்கு பாதுகாவலர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆண் உறுப்புகள் இருக்காதுங்க. castrated male, அவர்களை தான் யூனக் என்று சொல்வார்கள். தற்காலத்திலே நாம் சொல்கிறோமே திருநங்கையர்கள். பிறப்பால் அவர்கள் ஆண்கள், உடலால் அவர்கள் பெண்கள். அப்படிப்பட்டவன் தான் இந்த எத்தியோப்பியன். அவன் ஒரு ஆண்,
ஆனால் அவன் விதையடிக்கப்பட்டவன். வரலாற்றாசிரியர்கள் சொல்றாங்க, இந்த விதையடிக்கப்பட்ட ஆண்கள் அரண்மனையில் காவலில் அதிகமாக இருப்பாங்களாங்க. ஏன்னா அவர்களுக்கு ஆண்களின் பலம் இருக்கும். அதனால பெண்களுக்கு அல்லது ராணிக்கு அதிகமாக பாதுகாப்பு கிடைக்கும். அவர்கள் அதிகமாக இச்சைக்குள்ளாக வாய்ப்புகள் இல்லை, பாலியல் இச்சைகளுக்குள்ளாக ஆக வாய்ப்புகள் இல்லை, பொருளின் மேல் இச்சை வைக்க வாய்ப்புகள் இல்லை. எனவே இந்த ராணிகளை பாதுகாப்பதற்காக இப்படி மந்திரிமார்களை வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மந்திரி தான் எருசலேமுக்கு நேராக வருகிறான். A castrated male, இந்த யூனோக். அன்பானவர்களே, இந்த பகுதியை நம்ம இன்னும் ஆழமாக நம்ம வாசித்து பார்த்தோம்னா, அவன் பிரயாணப்பட்ட தூரம் கிட்டத்தட்ட 2600 கிலோமீட்டர். அவன் இருந்த ஊரிலிருந்து எருசலேமுக்கு வந்து எருசலேமிலிருந்து அவன் திரும்பி வந்த தூரம் 2600 கிலோமீட்டர். அப்படி என்றால் அவன் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் 20 மைல் தூரம் ஒரு நாள் அவன் பிரயாணம் பண்ணியிருந்தால் 6 மாதங்களும் 10 மைல் தூரம் அவன் பிரயாணம் பண்ணியிருந்தால் அதைவிட அதிகமாக ஆயிருக்குங்க. அவ்வளவு தூரம் அவன் பிரயாணப்பட்டு வருகிறான். எருசலேம் வருகிறான், திரும்பி வருகிறாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, ஒருவேளை ஒரு மனிதன் 6 மாதங்கள் ரதத்தில் அவன் பிரயாணம் செய்ய வேண்டும் என்றால் அந்த ரதத்தில் அவனுக்கு வேண்டிய அனைத்து பொருட்களும் அந்த ரதத்திலே இருந்திருக்க வேண்டும். ஸோ he was not only a castrated male, but he was also a rich man. பெரிய வசதி படைத்தவன், ராணியுடைய மந்திரி. அவனிடம் செல்வ செழிப்புகள் அதிகமாக இருந்தால்தான் அவன் அவ்வளோ பெரிய தூரத்தை கடக்க முடியும். ஆவியானவர் சொல்லும்போது சொல்றார் பிலிப்பிடம், நீ இப்போ இந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். அப்படின்னா அவன் ரதம் கொஞ்சம் பெருசா, தன் 6 மாத பிரயாணத்துக்கான பொருட்களை வைக்கக்கூடிய ரதமாக இருந்திருக்க வேண்டும். வில்லியம்ஸ் என்கிறவர் சொல்றாருங்க, இட் இஸ் மோர் தேன் a covered wagon than a war chariot. நம்ம பாஷையில் சொல்லணும்னா, நம்ம இந்த சினிமா ஷூட்டிங்க்கெலாம் கேரவன் மாதிரிங்க, எல்லா வசதிகளும் உடைய ஒரு ரதத்தை தான் அவன் வைத்திருந்தான். ஸோ he was a rich man. இந்த யூனக் இவன் ஏன் எருசலேமுக்கு வருகிறான்? அது அநேகருக்கு ஒரு கேள்விங்க. why he comes to Jerusalem? ஏன் அவன் எருசலேமுக்கு வருகிறான்? அன்பானவர்களே, யூத மதத்தை அநேகர் நம்பினார்கள், யூத மதத்தை அநேகர் நேசித்தார்கள், யூத மதத்தின் மேல் அநேகர் பிரியம் வைத்தார்கள்ங்க. யாரெல்லாம் யூத மதத்தை நேசித்தார்களோ, யாரெல்லாம் யூத மதத்தின் மேல் பிரியம் வைத்தார்களோ, அவர்களெல்லாம் யூதர்களாக தங்களை மாற்றிக்கொண்டார்கள். 3 யூத தலைவர்களுடைய தலைமையிலே அவர்கள் திருமுழுக்கு பெற்று அவர்கள் யூதர்களாக மாறினார்கள். அவர்கள் யூதர்களாக பிறக்கவில்லை, ஆனால் அவர்கள் யூதர்களாக தங்களை மாற்றிக்கொண்டார்கள். யூத மதத்தை நம்பினவர்கள் யூத மதத்தில் தங்களை மாற்றிக்கொண்டார்கள். அவர்களுக்கு பேர் ப்ராசலைட்ஸ். ஆனால் ஒரு சில பேர் யூத மதத்தை நேசித்தார்கள், ஞானஸ்தானம் பெறவில்லை, 3 தலைவர்கள் முன்னிலையிலே போய் தண்ணீரில் மூழ்கவில்லை. அவர்கள் ஆனால் யூத மதத்தை நம்பினார்கள், நேசித்தார்கள். அவர்கள் பேர் காட் ஃபியரர்ஸ். இந்த யூனக் எத்தியோப்பியன் வாஸ் அ காட் ஃபியரர். ஏன்னா அவனால் ஞானஸ்தானம் பெற முடியாது. வேதம் சொல்லுதுங்க, லேவியராகமும் 23 உபாகமும் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. உபாகமும் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விதையடிக்கப்பட்டவனும் கோசமாறப்பட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. எனவே இவனால் நிச்சயமாக யூத மதத்தை அவன் நேசித்திருந்தாலும் அவனால் ஞானஸ்தானம் பெற்றிருக்க முடியாதுங்க, யூத மதத்தின் ஞானஸ்தானத்தை. பைபிள் இஸ் வெரி கிளியர். அவன் விதையடிக்கப்பட்டவனா இருப்பதினால் அவன் தேவாலயத்துக்குள் அல்லது யூத மதத்திற்குள் அவனால் வர முடியாதுங்க. இந்த யூனக், இந்த மந்திரி, இவனை போய் ஆவியானவர் என்ன பண்ணுறாருங்க பார்க்க சொல்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்து பாருங்களேன். யார் ஒதுக்கப்பட்டிருந்தாரோ, யார் யூத மதத்தினால் நிராகரிக்கப்பட்டிருந்தானோ அவனிடம் போய் சுவிசேஷத்தை சொல்வதற்காக ஆவியானவர் பிலிப்பை ஏவுகிறார். அன்பானவர்களே, பிலிப்பு செய்த ஊழியத்தில் 2 முக்கியமான இடம் சமாரியர்கள்ங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், யூதர்கள் சமாரியர்களை வெறுத்தார்கள்.
சமாரியர்கள் கலப்பின திருமணம் செய்ததினாலே யூதர்கள் அவர்களை ஒதுக்கினார்கள். இயேசு அந்த சமாரிய பெண்ணிடம் பேசும்போது அந்த சமாரிய பெண் இயேசுவிடம் கேட்ட கேள்வி, நீர் யூதனாக இருக்கும்போது என்னிடம் நீர் பேசலாமா? அப்படி என்றால் புறக்கணிக்கப்பட்ட சமாரியர்கள், புறக்கணிக்கப்பட்ட இந்த எத்தியோப்பியன், இவர்களிடம் சுவிசேஷம் சென்றதுங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? when gospel reaches the marginals become transformed. புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படும் போது அவர்கள் வல்லமை பெறுகிறார்கள். ஒரு பெரிய புரட்சியை அங்கே பிலிப்பு செய்கிறாருங்க. அதை நம்ம ரொம்ப ஆழமாக சிந்திக்கணும். 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிமா. ரதத்தை நிறுத்த சொன்னான். பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில். பிலிப்பு எவனுக்குங்க? விதையடிக்கப்பட்டவன், ஆலயத்திற்குள் வர அனுமதிக்கப்படாத அவனுக்கு பிலிப்பு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. பேதுரு கூட அப்படிப்பட்ட ஒரு புரட்சி செய்யலை. ஏன்னா பழைய ஏற்பாட்டு சட்டம் விதை அடிக்கப்பட்டவன் தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதுங்க. அதில் புதிய ஏற்பாட்டு சட்டம் தேவன் ஒருவனை நிராகரிக்கவில்லை, அவன் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் போது கடவுள் அவனை ஏற்றுக்கொள்கிறார். God accepts. ஒரு பெரிய புரட்சியை பிலிப்பு செய்தார். A great transformation. எவனை நிராகரித்தார்களோ, எவர்கள் ஒதுக்கப்பட்டார்களோ அவர்களிடம் சுவிசேஷத்தை கொண்டு சென்றவர் தான் இந்த பிலிப்பு. சமாரியர்கள் ஒதுக்கப்பட்டார்கள். எத்தியோப்பியனாகிய இவன் ஒதுக்கப்பட்டவங்க. அவன் யூத மதத்தை நேசித்திருந்தாலும் யூத மதத்திற்குள் அவனால் வர முடியாது. ஆனால் அவனிடம் சுவிசேஷம் சென்றது. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டார். மிஷினரி வரலாறுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்பட்டதோ அந்த மக்கள் எல்லாம் வல்லமை பெற்றார்கள், எம்பவர்ட் ஆனாங்க. எந்த மிஷினரி கதையை நீங்கள் எடுத்தீங்கன்னா, எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்பட்டதோ அங்கெல்லாம் அவர்கள் வல்லமை பெற்றார்கள், மக்கள் வல்லமை பெற்றாங்க. எங்கே சுவிசேஷம் சொல்லப்படுகிறதோ அங்கே மாற்றங்கள் ஏற்படும். மார்ஜினல்ஸ் பிகம் ப்ரெஷியஸ் இன் காட் சைட். புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு சுவிசேஷத்தை சொன்ன சுவிசேஷகன் தான் இந்த பிலிப்பு. இதை நாம் சிந்தித்திருக்கிறோம். இப்போது நாம் கிறிஸ்தவ முதிர்ச்சியின் பண்புகளை நாம் சிந்திக்கலாங்க. கிறிஸ்தவ முதிர்ச்சியினுடைய பண்புகள், இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்கிற கிறிஸ்தவ முதிர்ச்சியினுடைய பண்புகள்ங்க. நிறைய இடங்களில் ஆவியானவர் பிலிப்பை என்ன பண்ணுறாருங்க? வழி நடத்துகிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துங்க. பிலிப்பை வழி நடத்துகிறார். முதலாவதாக பிலிப்பு அங்கே சமாரியாவுக்கு போகிறாரு. நம்ம ஏற்கனவே வாசித்தோம், நிறைய அற்புதங்கள் அடியலங்கள் செய்கிறாருங்க. பிலிப்பினுடைய வார்த்தையை கேட்ட அநேகர் பிலிப்பை அல்லது தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அங்கே ஒரு மனிதனுடைய பெயர் அங்கே வருதுங்க. அந்த மனிதனுடைய பெயரை நம்ம பார்க்கலாம். 13ஆம் வசனம் வாசிமா. 13ஆம் வசனம். சீமோனும். யார் இந்த சீமோன்? இந்த சீமோன் என்பவன் பெரிய மாயவித்தைக்காரன். 9ஆம் வசனத்தில் சொல்லுங்க, இந்த சீமோன் என்பவன் பெரிய மாயவித்தைக்காரன், அந்த பட்டணத்திலே வசித்தவன், சகலவிதமான வல்லமை உள்ளவன், இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். அதை விட இந்த சீமோன் பெரிய பணக்காரங்க. பேதுருவிடம் நேரடியாக எனக்கு பரிசுத்த ஆவியானவரின் வரத்தை கொடுக்க வேண்டும் என்று பணத்தை கொடுத்தவன் இந்த சீமோன் பிலிப்பு சொன்ன சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார். நல்லா கவனிக்கணும் நீங்கள் அன்பானவர்களே. ஒரு இடத்துல ஒரு ஊழியத்தை பிலிப்பு நிறைவேற்றுகிறாருங்க. அந்த ஊழியத்தை நிறைவேற்றின பிறகு அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அன்பானவர்களே, நாம் இதுவரை சிந்தித்த அந்த உண்மைகளை நான் மறுபடியும் உங்கள் மத்தியிலே சொல்லி கிறிஸ்தவ முதிர்ச்சியின் பண்புகளை நாம் சிந்திக்க நேராக நாம் கடந்து செல்வோம். நம்முடைய வேலைகளில் வித்தியாசம் இருக்கும், ஆனால் நம்முடைய நோக்கம் ஒன்று. our roles might be different but our goal is same. தேவன் திருச்சபையிலே துன்பங்களை அனுமதிக்கிறார். அப்படி அனுமதிக்கும் போது அதற்கான நோக்கத்தை தேவன் அறிவார். அற்புதங்களை செய்கிறவரை இடம் நடத்தாமல் அற்புதம் செய்ய வல்லமையுடைய தேவனிடம் வழிநடத்த வேண்டும். புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லப்படும் பொழுது அந்த புறக்கணிக்கப்பட்ட மக்கள் வல்லமை பெறுகிறார்கள். The marginals become empowered when they listen to the gospel. என்பதன் அடிப்படையிலே இந்த நாளிலே நாம் கிறிஸ்தவ முதிர்ச்சியின் பண்புகளை
உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். எனவே அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்திலே நாம் கொஞ்சம் நம்முடைய கவனத்தை நாம் செலுத்துவோம். பிலிப்பு இந்த சமாரியா பட்டணத்திற்கு அவர் முதலாவதாக மாத்திரம் செல்லவில்லை. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் 4ஆம் வசனத்திலே சிதறிப்போனவர்கள் சுவிசேஷத்தை எங்கும் பிரசங்கித்தார்கள். 1ஆம் வசனத்தினுடைய கடைசி பாகத்திலே அநேகர் யூதேயா சமாரியா தேசங்களிலே சிதறப்பட்டு போனார்கள். அப்படி என்றால் அநேகர் சென்றார்கள். பிலிப்பு சமாரியா பட்டணத்திற்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். சமாரியா பட்டணத்தில் செபாஸ்டியா என்ற பட்டணத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். பிலிப்பு செய்த அற்புதங்கள் நிமித்தமாக அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அங்கே ஒரு பலனை பிலிப்பு நேரடியாக பார்க்க நேரிட்டது. அதைவிட முக்கியமாக 13ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்போது சீமோனும் விசுவாசித்தான், விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றான். யார் இந்த சீமோன்? 9ஆம் வசனத்திலே அந்த சீமோன் என்பவன் ஒரு பெரிய மாயவித்தைக்காரன். அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்து ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்த அந்த சீமோனும் பிலிப்பு மூலமாக சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டான். ஒரு பெரிய சுவிசேஷகனுக்கு கிடைக்கிற ஒரு நிம்மதியான காரியம் என்ன தெரியுங்களா? தான் சொன்ன வார்த்தையை அநேகர் கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அதை விட ரொம்ப முக்கியங்க, பிலிப்பு சீமோனை மாற்றினார். சீமோன் பெரிய பணக்காரன். அவன் வெறும் மாயவித்தைக்காரன் மட்டும் இல்லைங்க, ஒரு பெரிய பணக்காரன். அவன் பேதுருவிடம் பணத்தை கொண்டு வந்து யார் மேலெல்லாம் நான் கை வைக்கிறேனோ அவர்கள் எல்லோருக்கும் பரிசுத்தாவின் வரத்தை பெற வேண்டும் என்று சொன்னான். ஸோ சீமோன் ஒரு பணக்காரன், ஒரு பெரிய செல்வந்தன், பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். அவன் அநேகரை ஈர்க்கக்கூடியவன். அவன் பிலிப்புவின் சுவிசேஷத்தின் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டான். நம் தொடர்ச்சியாக நாம் வாசித்தோம்னா 14ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சமாரியர் ஏற்றுக்கொண்டதை அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவளுக்கு அனுப்பினார்கள். ஸோ பிலிப்பினுடைய சுவிசேஷத்தினுடைய பணி எருசலேம் வரை சென்று அவர்கள் அப்போஸ்தலராகி 2 முக்கிய அப்போஸ்தலரை அனுப்புகிறாங்க. பேதுருவையும் யோவானையும் பிலிப்புவின் பணியை பார்வையிட அனுப்புகிறார்கள். ஸ்கூலில் வேலை செஞ்சினா தெரியுங்க, இன்ஸ்பெக்ஷன் டேன்னு ஒன்று வைப்பாங்க. எல்லா இடத்துக்கும் இன்ஸ்பெக்ஷன் வருவங்க வரமாட்டாங்க. ஒரு சில ஸ்பெசிஃபிக்காக சில கிளாஸ் ரூம்ஸ் வருவாங்க. அந்த கிளாஸ் ரூமுக்கு வந்தாங்கன்னா அந்த டீச்சர்ஸ் அதை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. எல்லாரும் சுவிசேஷ பணியை செஞ்சாங்க. ஆனால் பிலிப்பினுடைய சுவிசேஷத்தை பணியை பார்ப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட 12 அப்போஸ்தலர்களே மிக முக்கியமான 2 அப்போஸ்தலர்கள் சமாரியா தேசத்துக்கு வருகிறாங்க, பேதுருவும் யோவானும். அப்படின்னா பிலிப்புக்கு ஒரு விதமான ஒரு நிம்மதி, ஒரு விதமான ஒரு கண்டென்ட்மெண்ட் நேச்சர், ஒரு விதமான திருப்திகரமான ஒரு நிலை, ஒரு காம்ப்ளசன்ட் நேச்சர். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க காம்ப்ளசன்ட்னா எனக்கு எல்லாமே இருக்கிறது ஒரு திருப்தியான நிலை. அவன் பண்ண சுவிசேஷ பணி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மாயவித்தைக்காரனான சீமோன் ஏற்றுக்கொண்டான். அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யோவானும் நேரடியாக வந்து பிலிப்பின் வேலையை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு திருப்தியான நிலையில் பிலிப்பு இருக்கும்போது தான் ஆவியானவர் அவரை தூக்கி நேராக வனாந்திரத்துக்கு போன்னு சொல்கிறாருங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? when he was having that contentment nature, that complacent nature, the Holy Spirit is telling, leave this place and go to the desert. ஒரு சுவிசேஷகன் பெரிய செல்வந்தனெல்லாம் மாற்றிட்டாருங்க. அவருக்கு வேண்டிய உணவு, வேண்டிய உடை, வேண்டிய வசதிகள் கிடைக்கிற அந்த நேரத்தில் ஆவியானவர் சொல்கிறார், பிலிப்பே நீ இங்கே இருக்காத, நேராக தெற்கு முகமாக வனாந்திரத்துக்கு நீ போ. அந்த மேப்பை உங்களுக்கு காட்டுவாங்க, நீங்கள் அதை பார்த்தா தெரியுங்க. வனாந்திரத்துக்கு போ. அங்கே ஆவியானவர் சொல்கிறாருங்க, ரொம்ப கடினமான ஒரு வேலை. எப்பவுமே நமக்கு ஒரு இடத்துல ரொம்ப நிம்மதியாக இருக்கும் போது, நிம்மதியாக இருக்கிற இடத்துலேருந்து ஆண்டவர் உங்களை போக சொன்னார்னா அது ரொம்ப கஷ்டமானதுங்க. இது ஒரு கடினமான ஒரு பணி. கிறிஸ்தவ பணியே, கிறிஸ்தவ வாழ்வே ஒரு கடினமான ஒரு பணி. கிறிஸ்தவ வாழ்வே ஒரு கடினமான பணி. வேதாமத்தில் நம்ம வாசிக்கிறோம் தெரியுங்களா, மன்னிக்கவும் வேண்டும், அப்புறம் மன்னிப்பை கேட்கவும் வேண்டும், அப்புறம் மன்னிப்பை கொடுக்கவும் வேண்டும். இது 3மே கஷ்டம். மன்னிப்பை ஃபர்கிவிங், ஆஸ்கிங் ஃபர்கிவ்னஸ் அண்ட் கிவிங் ஃபர்கிவ்னஸ், இட்ஸ் எ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். பல சினிமா கலைஞர்கள் கூட அதை தன்னுடைய டயலாக்ல சொல்லியிருக்காங்க. மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன், மன்னிக்க தெரிந்தவன் அதை விட பெரிய மனுஷன். ஆனால் அநேகர் நம்ம மன்னிக்கவும் தெரியாது, மன்னிப்பு கேட்கவும் தெரியாது, மன்னிப்பை கொடுக்கவும் தெரியாதுங்க. ஆனால் வேதம் சொல்லுது இதை தான் நம்ம செய்யணுங்க. உங்கள் சத்துருக்களை தான் நீங்கள் சிநேகிக்க வேண்டும். கடினமானது, ஆனால் அதை செய்ய வேண்டும்.
பிலிப்புக்கும் இங்கே ஒரு பெரிய கடினமான வேலை. அவர் ரொம்ப திருப்தியான நிலையில் இருந்தாங்க. சமாரியா தேசத்தில் அநேகர் பிலிப்பினுடைய அற்புதத்தை பார்த்தாங்க, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அவன் திருப்தியாக இருக்கிற நிலையில் ஆவியானவர் அவனை பார்த்து சொல்கிறார், நீ தெற்கு முகமாக இருக்கிற காசா பட்டணத்திற்கு போ. சரி, அங்கேருந்து அவன் போயிட்டாங்க. தெற்கு முகமாக இருக்கிற காசா பட்டணத்துக்கு போயிட்டான். வனாந்திரம். இது வரைக்கும் நல்ல ஒரு வீட்டில் ஒரு நாளைக்கு சாப்பாடு பிலிப்புக்கு, ஏன்னா ஒரு பெரிய சுவிசேஷகன். ஆனால் இங்கே வனாந்திரத்தில் அவனுக்கு ஒன்றுமே இல்லாமல் அவன் போகும்போது அடுத்த கட்டளை வருதுங்க, நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். கோ அண்ட் ஜாயின் த சேரியட். அடுத்த கடினமான பணி. ரொம்ப பிலிப்பும் போய் அந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு சுவிசேஷத்தெல்லாம் சொல்லிட்டாருங்க. நான் யாருக்காருமே இந்த எத்தியோப்பிய மந்திரை பற்றி சொன்னேன். அவன் செல்வ செழிப்புள்ளவனாக அந்த ரதங்களில் தனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் வைத்தவனாக இருந்தான். சுவிசேஷத்தை சொல்லி அவன் ஞானஸ்தானம் பெற்றுட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு போதகராக ஒருவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஒரு காணிக்கை ஒன்று கொடுப்பாங்க. பிலிப்பு கூட அதை எதிர்பார்த்து நின்றுட்டு இருப்பார். இந்த எத்தியோப்பிய மந்திரி தனக்கு ஏதாவது காணிக்கை கொடுப்பான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஆவியானவர் அவனை அங்கிருந்து தூக்கின்னு போய் ஆசோத்தில் போட்டாருங்க. ரொம்ப கடினமான பணிகளை தேவன் தந்தார். இதற்கு பேர் தான் we are calling this as the leading of the Holy Spirit. ஆவியானவரின் வழிநடத்துதல். அன்பானவர்களே, ஒரு மனிதனை ஆவியானவர் எப்படி வழிநடத்துகிறார், அல்லது திருச்சபையை ஆவியானவர் எப்படி வழிநடத்துகிறார் என்பதை அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலே நீங்கள் பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாங்க. ஆவியானவருடைய வழிநடத்தலை பற்றி வாசிங்க. அப்போஸ்தலர் 10:19 வாசிங்க. அப்போஸ்தலர் 10:19 பேதுருவிடம் கொர்நேலிய வீட்டுக்கு போவதை பற்றி ஆவியானவர் சொல்றாங்க. 10:19 பேதுரு அந்த தரிசனத்தை சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ போய் அவங்க கூட என்ன பண்ணு, சந்தேகப்படாமல் போ. இந்த வசனம் வாசிமா 13:2 வாசிங்க. அப்போஸ்தலர் 13:2 உபவாசித்து கொண்டிருக்கையில் பர்னபாவையும் சவுலையும் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் திருவலம் பற்றினார். அன்பானவர்களே, கிறிஸ்தவ முதிர்ச்சியினுடைய இன்னொரு பண்பு, கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட தடை செய்வதல்ல. கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி இஸ் நாட் பிளாக்கிங் த லீடிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலை தடை செய்வதல்ல. இந்த பகுதியில் நான் ரொம்ப தெளிவாக பார்க்குறேங்க. எந்த இடத்தில் பிலிப்பு திருப்தியாக இருந்தாரோ அந்த இடத்திலிருந்து ஆவியானவர் அவரை கொண்டு போய் வனாந்திரத்தில் வைத்தாருங்க. எங்கே வனாந்திரத்திலே ஒரு பெரிய ஒரு மந்திரிக்கு அவன் சுவிசேஷத்தை சொல்லி அவனிடம் இருக்கலாம் என்று பிலிப்பு நினைத்தாரோ அங்கேருந்து கொண்டு போய் அவரை ஆசோத்திலே போட்டாருங்க. அப்புறம் வேதம் அதை முடிக்கிறாங்க, அவன் செசரியாவுக்கு போகிற வழி வரைக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். அத்தோடு 21ஆம் அதிகாரத்தில் நம்ம பிலிப்பை பார்க்குறோங்க. பிலிப்புக்கு 4 குமார்த்திகள் இருந்தார்கள். அந்த 4 குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்கிற பிள்ளைகளாக இருந்தார்கள். ஆவியானவரின் வழி நடத்துதலுக்கு தன்னை உட்படுத்துகிறவன் கிறிஸ்தவ முதிர்ச்சி பெற்றவன். ஆவியானவரின் வழிநடத்தலை தடை செய்கிறவன் கிறிஸ்தவ முதிர்ச்சியற்றவன். அன்பார்களே, நம்முடைய ஆவியானவர் நம்மை அனுதினமும் வழிநடத்துகிறாங்க. இன்றைக்கி இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, த லீடிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டுக்கும் ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டுக்கும் மக்கள் ரொம்ப குழப்பிக்கிறாங்க. ஆவியானவரால் நிரப்பப்படுதலுக்கும் ஆவியானவரால் வழிநடத்தப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்குங்க. ஆவியானவர் நமக்குள் எப்போ வருகிறார்? இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு பரிசுத்த ஆவியினால் நான் வாக்குத்தத்தம் பண்ணப்படுகிறேன். ஐ எம் பீன் ஃபில்டு வித் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் எனக்குள் வாசம் செய்கிறார், எனக்குள் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கி பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னா, ஒருவனுக்குள் ஆவியானவர் இருக்கிறார் என்றால் அவன் நடனம் ஆட வேண்டும், அந்நிய பாஷைகளை பேச வேண்டும், இங்கேருந்து அங்கே போக வேண்டும், அங்கேருந்து இங்கு வர வேண்டும், அவன் டான்ஸ் ஆடி எல்லாரையும் கவர் பண்ணாங்க. அது பேர் ஆவியானவரின் வழி நடத்துதல் அல்ல. அது ஒரு ஆவி உற்சாகத்தின் பேண்ட் அடிச்சா வாசிக்கிறதுங்க. ஆவியானவரால் வழிநடத்தப்படுவது என்பது வேற, ஆவியானவரால் நிரப்பப்படுவது என்பது வேறு. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆவியானவரால் நிரப்பப்படுகிறேன். ஆவியானவரால் நான் தினந்தோறும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வேலையும் வழிநடத்தப்படுகிறேன். ஐ எம் பீன் லெட் பை த ஸ்பிரிட் எவ்ரி மினிட் அண்ட் எவ்ரி செகண்ட். நம்முடைய கடினமான சூழ்நிலைகளிலே நம்மை ஆவியானவர் ஆறுதலுக்கு நேராக வழிநடத்துகிறார்.
நம்முடைய சுகவீனமான நேரங்களிலே சரியான மருத்துவ ஆலோசனைகளுக்கு நேராக நம்மளை வழிநடத்துகிறார். நம்ம சமைக்கும்பொழுது ஒரு சிறிய செஃப்பாக நம்மை அவர் வழிநடத்துகிறாருங்க. நம்முடைய வேலைகளிலே நமக்கு சிறந்த உதவியாளராக நம்மை வழிநடத்துகிறார். நாம் தவறும்பொழுது நம்மை திருத்துகிறவராக நம்மை வழிநடத்துகிறார். நாம் சாதிக்கும்போது நம்மை பாராட்டுகிறவராக அவர் வழிநடத்துகிறார். நாம் ஏதாவது ஒரு இடத்திலே ஸ்ட்ரக்காகி நிற்கும்பொழுது ஆவியானவர் நமக்கு கூகுள் மேப் மாதிரி செயல்படுகிறாருங்க. நம்ம எங்கேயாவது உதவி கேட்டு அலைகிற பொழுது நமக்கு வேண்டிய உதவிகளையும் மக்களையும் ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிறார். நமக்கு ஒரு வாய்ப்புகள் சுவிசேஷத்தை சொல்ல வரும்பொழுது சரியான வார்த்தைகளை ஆவியானவர் நமக்கு கொடுக்குறாருங்க. நம்ம ஏதாவது ஒரு பொருளை தேடும்பொழுது ஆவியானவர் தான் நமக்கு ஜஸ்ட் டயல் மாதிரி எந்த பொருள் எங்கே இருக்கோ நமக்கு காட்டுறாருங்க. நாம் பொருட்களை தவற விடும்பொழுது ஹீ இஸ் அ டிரெக்டிவ் ஆஃபீஸர். தினந்தோறும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வேலையும் ஆவியானவர் என்னை வழிநடத்துகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளுடைய இன்னொரு பேரை நீங்கள் கொடுக்கணும்னா இட் இஸ் கால்ட் த புக் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் எப்படி திருச்சபையை வழிநடத்தினார் என்பதை அந்த புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். பிலிப்பு ஒரு இடத்துல இருந்தார், ரொம்ப திருப்தியாக இருந்தார். ஆனால் அவர் தூக்கி போய் வனாந்திரத்தில் போட்டார். எத்தியோப்பியா மந்திரிக்கு சுவிசேஷத்தை சொன்னாருங்க, சொல்லிட்டாரு, ஞானஸ்தானம் கொடுத்தாரு, அங்கேருந்து அவர் தூக்கிட்டாருங்க. ஆனால் பிலிப்பிடம் நாம் கற்றுக்கொள்கிற மிக உண்மை என்னன்னா, அவன் ஆவியானவரின் வழிநடத்துதலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான், முழுமையாக ஒப்பு கொடுத்தான். அன்பானவர்களே, இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒன்று ஆவியானவருடைய வழிநடத்துதலை அநேகர் அலட்சியம் செய்வார்கள். அவர் என்கிட்ட பேசினுக்கிறாரு, அதெல்லாம் வேண்டாம், அது அலட்சியம் செய்யறதுங்க. நிராகரிப்பார்கள். ஐ டோன்ட் வாண்ட் டு லிசன் டு யூ. ஒருவன் தவறு செய்யும்போது ஆவியானவர் அவனுடைய உள்ளத்தில் பேசுவார், திருத்துவதற்கான வழிகளை கொடுப்பார், அந்த பிரிக் பண்ணுவாருங்க, குற்ற உணர்வுகளை கொடுப்பார், மன்னிப்புக்கு நேராய் நம்மை வழிநடத்துவார். அதை சில பேர் அலட்சியம் செய்வார்கள். அது ஒரு விதமான கூட்டங்க. இன்னொரு கூட்டம், ஆவியானவர் நம்மிடம் பேசுவாருங்க, அவங்க கேட்குற மாதிரி கேட்பாங்க, ஆவியானவருக்கே அட்வைஸ் பண்ணுவாங்க. தமிழில் சொல்லுவாங்க தெரியுங்களா, சூரியனுக்கே டார்ச் அடிப்பாங்க. என்ன ஆவியானவரே, நான் மட்டும்தான் பெரிய பாவியா, அவ்வளோ பெரிய இருக்கிறாங்க, அவங்களாம் பாவிகள் இல்லையா? தே வில் கிவ் அன் ஆன்சர் டு த ஹோலி ஸ்பிரிட். ஒன்று அலட்சியம் செய்வாங்க, இன்னொன்று சப்பக்கட்டு கட்டுவாங்க. சீஷர்கள் பண்ண பெரிய உண்மை என்ன தெரியுங்களா, எப்போல்லாம் ஆவியானவர் அவர்களை வழி நடத்தினாங்களோ அப்போல்லாம் அந்த வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுத்தார்கள். They listened to God's word. They listened to the Holy Spirit. அன்பானவர்களே, கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலை தடை செய்வதல்ல. அவர் நம்மை வழிநடத்தும் பொழுது அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்தால் பெரிய மாற்றங்களை நம்ம பார்க்கலாங்க. பிலிப்பு கீழ்ப்படிந்தான், ரொம்ப கடினமானது தான். ஆனால் அந்த எத்தியோப்பியா மந்திரிக்கு சுவிசேஷத்தை போய் சொன்னான், வனாந்திரத்தில் போய். அந்த வனாந்திரத்தில் எத்தியோப்பியா மந்திரி சுவிசேஷத்தை கேட்டாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, அந்த எத்தியோப்பியாவில் இயேசுவின் அன்பை பறைசாற்றினவன் இந்த மந்திரி. அந்த தேசம் முழுவதும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது இந்த மந்திரியின் மூலமாக. ஒரு மனிதன் ஒரு ஊரையே மாற்றினான். ஆவியானவர் நம்மை வழிநடத்த அழைக்கிறார். அநேகர் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோங்க. நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் இப்படி ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாக எங்களை மாற்றும். 11வது குணத்தை நாம் படித்திருக்கிறோங்க. இந்த கிறிஸ்துவ முதிர்ச்சியின் பண்புகள் நம்முடைய வாழ்விலே காணப்படுகிறதா? கேட்கிறோம், செயல்படுகிறோமா? கேட்கும்போது ஆவியானவர் நம்ம உள்ளத்திலே உணர்த்துவார். 2 செய்யலாம். ஒன்று, நம்ம அலட்சியம் செய்யலாம், என்கிட்டலாம் நீ பேசாதீங்க, அலட்சியம் செய்யலாங்க. இன்னொன்று, நாம் சப்பை கட்டலாங்க, சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிப்போம். அது 2ஐயும் ஆவியானவர் விரும்பவில்லைங்க. ஆண்டவர் விரும்புவது முழுமையான கீழ்ப்படிதல். பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு பேசுகிறார். ஆவியானவரின் வழிநடத்தலை தடை செய்கிறவர்களாக அல்ல, ஆவியானவரின் வழிநடத்தலுக்கு கீழ்ப்படியவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். 6 வாரங்கள் தொடர்ச்சியாக நாம் கிறிஸ்தவ முதிர்ச்சியின் பண்புகளை நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலே நாம் பிலிப்பு என்ற சுவிசேஷன் வாழ்விலிருந்து கற்றுக்கொண்ட இந்த பாடங்களுக்காக நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய பணிகள் வித்தியாசப்படும்,
ஆனால் நம்முடைய நோக்கம் சுவிசேஷத்தை என்னால் இயன்றவரை சொல்வது. எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. திருச்சபையிலே பாடுகளை தேவன் அனுமதிக்கிறார். நாம் வாழ்கிற இந்த சூழ்நிலையிலே தேவன் பாடுகளை அனுமதிக்கிறார். அதற்கான நோக்கத்தை தேவன் அறிவார். பிலிப்பு பல அற்புதங்களை செய்தான். எல்லா அற்புதங்களையும் அற்புதம் செய்ய வல்லமையுள்ள தேவனிடம் நம்மை வழிநடத்த வேண்டுமே தவிர அற்புதம் செய்கிறவரிடம் நம்மை வழிநடத்தக்கூடாது. சமாரியார்கள் யூதர்களால் புறக்கணிக்கப்பட்டார்கள். எத்தியோப்பியன் ஆகிய அந்த மந்திரி விதையடிக்கப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன். ஆனால் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு சுவிசேஷம் சென்றடையும் போது அவர்கள் வல்லமை பெற்றவர்களாக மாறுகிறார்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது ஆவியானவரால் வழிநடத்தப்படுவதற்கு தடை செய்வதல்ல. இன்று நாம் ஆவியானுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? நம்முடைய எல்லா நிலைகளிலும் நம்மை வழிநடத்துகிற ஆவியானவர், நம்மை தவறும் போது திருத்துகிறவர், நாம் கலங்கும் போது நம்மை ஆறுதல் படுத்துகிறவர், நாம் தவிக்கும் போது நமக்கு உதவி செய்கிறவர், நாம் சரி செய்ய வேண்டிய காரியங்களை அவர் காட்டும்போது அதை சரி செய்யாமல் நாம் அலட்சியம் செய்கிறோமா அல்லது நாம் சாக்கு போக்கு சொல்கிறோமா? அப்போஸ்தலர்கள் பணிவிடைக்காக தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் பிலிப்பு சுவிசேஷகன் ஆவியானவருடைய சத்தத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிந்தான். அப்படிப்பட்ட முழுமையான கீழ்ப்படிதலை ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலுக்கு நேராக நம்மை வழிநடத்துவாராக. நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே சுவாமி பிலிப்பை பற்றி நாங்கள் சிந்திப்பதற்கு நீர் எங்களுக்கு கிருபைகளை தந்தீர். ஆண்டவரே, ஒரு சுவிசேஷகனாக சமாரியாவிலே தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி சுவாமி திருப்தி அடைந்த நிலையிலே இருக்கும்பொழுது நீர் அவனை தெற்கு முகமாக காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திரமாய் அனுப்பினீர். ஒரு கடினமான வேலையை கொடுத்தீர். ஆண்டவரே, இன்னொரு பக்கம் ஆண்டவரே, அவன் எத்தியோப்பிய மந்திரிக்கு சுவிசேஷத்தை சொன்ன பிறகு அங்கேயும் திருப்தியான ஒரு நிலையிலே இருக்கும்போது அங்கிருந்து நீர் அவனை கொண்டு ஆசோத்திலே நீர் கொண்டு சென்றீர் சுவாமி. தேவரீர், அநேக வேளைகளிலே நீர் எங்களை வழிநடத்துகிற பாதைகள் கடினமாக இருக்கும் சுவாமி. அந்த கடினமான பாதைகளுக்கு நாங்கள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்க நீர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை நீ தாரும். முழுமையான கீழ்ப்படிதலை நீர் எங்களுக்கு தாரும். அப்போஸ்தலர்கள் தேவனுடைய வார்த்தை விசுவாசித்த விசுவாசிகள் நீர் வழிநடத்தும் போது சுவாமியுடைய வார்த்தைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தார்கள். அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலோடு நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். கிறிஸ்தவ முதிர்ச்சியின் பண்புகளை நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல சுவாமி, அந்த பண்புகளை எங்கள் வாழ்விலே நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை நீ தாரும். இதனாலே இந்த வார்த்தையை கேட்ட எங்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. தங்களுடைய இல்லங்களிலே உம்மை ஆராதிக்கிற அவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகளை, எங்களுடைய அங்கலாய்ப்புகளை, எங்களுடைய வேதனைகளை, எங்களுடைய வருத்தங்களை, எங்களுடைய கண்ணீர்களை, எங்களுடைய கவலைகளை அறிந்த ஆண்டவர், இந்த உலகத்தை நீர் ஆளுகிறீர் சுவாமி. உம்முடைய ஆளுகைக்குள் தான் இந்த உலகம் இருக்கிறது என்ற நம்பிக்கையிலே நாங்கள் தொடர்ந்து வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகள், இளைஞர்கள், முதியவர்கள், சுகவீனமான பிள்ளைகள், விசேஷமாக மகள் கல்யாணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் கொடுத்திருக்கிற எல்லா விதமான சுகத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகளுக்கு நீர் பரிபூர்ண சுகத்தை நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகவீனமான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சகோதரி மர்சி ராபர்ட்காக அவளுக்கு செய்த அறுவை சிகிச்சைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தை நீ தாரும். ஆண்டவரே, பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பாரும். நீர் வரும் வரை சுவாமி உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ்கிற திருச்சபையாய் எங்கள் திருச்சபையை நீர் மாற்றும். அப்படிப்பட்ட விசுவாசிகளாய் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்களுடைய தேவைகளை கர்த்தர் நீர் சந்தித்தள்ளும். எங்கள் தேசத்திற்காக, எங்களுடைய மாநிலத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இந்த போராட்டமான சூழ்நிலைகளே அரசு எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்கு செய்துள்ளோம் சுவாமி. மக்களுக்கு வேண்டிய தேவைகளை, மக்களுக்கு வேண்டிய சேவைகளை சரியான முறையிலே செய்வதற்கு தேவரீர் நீர் அவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும். இந்த ஆராதனையிலே பங்கேற்ற ஒவ்வொருவர்களுக்காகவும் இதற்காக உதவி செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவரின் பிரியா சமூகமும் சமாதானமும் சுகமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென்.